கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சில பேர் நீர் சுழுக்குனால அடிக்கடி நீர் போகிறத பற்றி சொல்லலை, சிறுநீர் கழிக்கிறத பற்றி சொல்லலை. அதே மாதிரி வேறு பிரச்சனைகள், சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவளுக்கு நீரிழிவு நோயின்னு தான் அதுக்கு பேரே. அந்த மாதிரி அடிக்கடி யூரின் வரும் போவாங்க, அந்த பிரச்சனையும் சொல்லலை. இப்போது அதெல்லாம் இல்லாமலே நரம்பு தளர்ச்சினால் கூட இருக்கலாம், அப்படி அதனாலையும் இல்லை. ஆனால் எதுவுமே காரணம் இல்லாமல் அடிக்கடி யூரின் போகணும் போலே இருக்கும், போயிட்டும் வருவாங்க. அதாவது சொல்லுவாங்க, நான் குடமாக போயிட்டு வரேன், எனக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்கிறது, இப்போ தான் போயிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்துடுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம், 5 நிமிஷத்துக்கு ஒரு தரம், அரை மணி நேரத்துக்கு ஒரு தரம் இப்படிலாம் போவாங்க. அது அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற கூடாது. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ரொம்ப தப்பு. அதாவது தப்புன்னா அவங்க செய்கிறாங்க தப்புன்னு சொல்லலை, அது உடம்புல ஏதோ ஒரு நோவுன்னு அர்த்தம். அதான் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அந்த சிறுநீரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் சிறுநீர் மட்டுமே அவளுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஈஸியான எளிய விதமான மருந்து தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இது மருந்தாகவும் சொல்லலாம், உணவாகவும் சொல்லலாம். சாதாரணமாகவே பெண்கள்லாம் இந்த நான் சொல்ல போகிறத அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தால் ரொம்ப நல்லது. எல்லாத்துக்குமே கர்ப்பப்பையிலேருந்து எத்தனை விஷயங்களுக்கும் அவ்வளோ நல்லது, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஆண் பெண்ணாக யாராக இருந்தாலும் சின்னதுலேருந்து பெரியவாளாலும் அத்தனை பேருமே இதை செஞ்சு பயனடையலாம். என்னென்னா வாழைப்பூ எந்த வாழைப்பூ, என்ன மொந்த வாழைப்பூவாக இருந்தாலும் சரி, பேயம்பழம் வாழைப்பூவாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் வாழைப்பூவாக இருக்கணும். அந்த வாழைப்பூவை எடுத்துட்டு அதில் இருக்கிற கல்லன்னு சொல்லுவாங்க, ஒன்று நீட்டின்னு இருக்கும், ஒரே ஒரு இது மட்டும், அந்த மகரந்தத்தை மட்டும் எடுத்துடணும், அதை மட்டும் களைஞ்சிட்டு அந்த வாழைப்பூவை ஒரு கிண்ண அளவுன்னு சொல்லலாம், ஒரு 2 கை அளவுன்னு கூட சொல்லிக்கலாம். அந்த மாதிரி நல்ல வாழைப்பூவாக இருக்கணும். அது உள்ளேருந்து முதல்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரிலாம் இருக்கும், அது மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒயிட்டாக வாழைப்பூ ஒயிட்டாகவும் இதழ்கள் அந்த மகரந்தங்கிறது மஞ்சளாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா எடுத்து அந்த ஒரு கை அளவு எடுத்துட்டு அதில் ஒரு துண்டு, ஒரு விரல் துண்டு, அந்த ஒரு இன்ச் அளவு மஞ்சள் நம்ம சாப்பாட்டுக்கெல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த விரலி மஞ்சள்னு சொல்லுவோம், அந்த விரலி மஞ்சளையும் போட்டு ரெண்டையுமா சேர்த்து நல்லா இடித்து அது என்ன ஆகணும்னா, இடிக்கும்போது இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வாழைப்பூலேருந்து தண்ணி வரும். அந்த தண்ணி போறலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அதை நல்லா நசுக்குங்க. அப்படியே சட்னிக்கு அரைக்கிற மாதிரி இதில் போட்டு உரலில் போட்டு இடித்து எடுத்திங்கன்னா அது நல்லா குழஞ்சி தண்ணியும் பிசுமாக இருக்கும். அப்போ அதை எடுத்து நல்லா புழிஞ்சிங்கன்னா ஒரு அரை டம்ளருக்கு தண்ணி அந்த சாறு வரணும். அதாவது வாழைப்பூவும் மஞ்சளும் சேர்ந்த அந்த சாறு வரணும். அந்த சாறை அரை டம்ளர் சாறை எடுத்து அப்படியே அதை வடிகட்டிட்டு அந்த திப்பிலாம் ஒன்றும் பண்ணாது, கெடுதல் ஒன்றும் கிடையாது, அப்படியே குடிக்கலாம். ஆனால் அது ஒருவேளை சப்போஸ் சின்ன குழந்தைகளாக இருந்தோ அல்லது முழுங்க முடியாதவாளாக இருந்தாலோ அந்த தொண்டையில் போய் மாட்டிண்டு புறையறலாம், அல்லது அதுவே ஒரு கஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு. அதனால் அப்படி இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக வடிகட்டிக்கோங்கிறேன். அந்த மாதிரி வடிகட்டி அந்த வாழைப்பூவையும் மஞ்சளையும் அரைச்சி புழிஞ்சு எடுத்த அந்த தண்ணியை, அரை டம்ளர் தண்ணியை குடிச்சுன்னு வாங்கும். அப்படி குடிக்கும்போது அந்த அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்ற அந்த எண்ணம்னா என்ன, நமக்கு அந்த மாதிரி ஒரு இது வரவே வராது. அந்த மாதிரி டெம்டன், அதாவது நமக்கு தோன்றுறது அந்த மாதிரி வருது, யூரின் போக தான் போகிறேன் ஆனால் வருதுன்னு எண்ணம் இல்லை, அது வரவே வருது கண்டிப்பாக அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சிரும். இது 1 நாள் 2 நாள் 3 நாள் செய்யும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக அதுலேருந்து நிவாரணம் கிடச்சிடும். இது ஒரு விதம். இதுவும் உங்களுக்கு ஈஸி தான். ஆனால் இது கொஞ்சம் துவர்க்கிற மாதிரி இருக்கும் இல்லையா வாழைப்பூங்கிறது. ஆனால் இந்த துவர்ப்பை பொறுத்துட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டுட்டு வந்தாலும் நல்ல பயன் கிடைக்கும். அதே போலயே இது செய்யாத அன்னைக்கு உங்களுக்கு வாழைப்பூ கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த மாதிரி அதுக்கு ஒரு மாற்று மருந்தா நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. அந்த 50 கிராம் நல்லெண்ணெயில் என்ன பண்ணுங்கன்னா 3 சிட்டிகை, அதாவது சிட்டிகைன்னா இப்படி கையால் எடுக்கிறது, இந்த விரலால் எடுத்து 3 சிட்டிகை மஞ்சள் பொடியை போடுங்க. போட்டுட்டு அந்த நல்லெண்ணெயும் மஞ்சள் பொடியும் போட்டு அடுப்பில் கொஞ்சம் காய வைங்க. அப்படியே நல்லா காஞ்ச பிறகு அதை எடுத்து என்ன பண்ணுங்க, ஆற வச்சுடுங்க. ஆற வச்சுட்டு அந்த 50 மில்லிகிராம் நல்லெண்ணெயை குடிச்சிடுங்க. எவ்வளோதான்.
எவ்வளோ ஈஸி பாருங்களேன். ஆனால் நல்லெண்ணெயை குடிக்கும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது ரொம்ப நல்லது, பல விஷயங்களுக்கு நல்லது. இப்போ உங்களுக்கு சினுக்கு தான் எப்போ பாரு யூரின் போகிறீங்கன்னா அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணிடும். அதே போல் வயிற்றில் தொண்டையில் எல்லா இடத்துலையும் புண்ணு இருந்ததுன்னா அந்த புண்ணு ஆற்றிடும். அதே மாதிரி இந்த நல்லெண்ணெயும் மஞ்சளும் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாய் துர்நாற்றம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, அது கூட போயிடும். ஆனால் நல்லெண்ணெயும் மஞ்சளும் போட்டு குடிக்கும்போது பல்லு மஞ்சள் ஆகலாம். அப்போ பல்லை க்ளீன் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. கண்டிப்பாக இந்த சிறுநீர் அடிக்கடி வெளியில் போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமான நிவாரணம் இது. இதை கண்டிப்பாக எவ்வளோ ஈஸி, இதை செஞ்சு பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இன்றைக்கி எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஒரு செக்மெண்ட்டுமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும். ஏன்னா நாங்கள் செலக்ட் பண்ணது அப்படி. சரியா, நாளைக்கு இதை விட சூப்பராக உங்கள் எல்லோரும் வந்து சந்திக்கிறேன். அடுத்த நியூஸ் பேசுகிறோம். கார்த்தி, ஏதோ நீங்கள் ஊர்னே இருந்தா ஏதோ ஒன்று பூச்சி கையில் எழுது போல பொறுமையாக பார்த்து முடிச்சிருவோன்னு பார்த்தா காயின், சைனா காயின் பதார்த்தமாக அவனும் கேட்க இவனும் கொடுக்கன்ற மாரி கோயா மாயான்ற மாதிரி இருக்குது. ஐயோ ஏதோ பண்ணி டைமில் போட்டுருவானுங்களே. வந்து கீயை வந்து இது பண்ணுறோம், கீயை வந்து ஹீட் பண்ணுறோம். ஓகே ஓகே ரெடி. Stop.